ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நாள் கழிச்சு டே இன் மை லைஃப் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் பொங்கல் க்ளீனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இல்லையா? அதில் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் க்ளீனிங் தான் நான் வந்து விலாகாக வந்து எடுத்திருக்கேன். வாய்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்குது, தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. எனக்கு கோல்டு ஃபீவரு. இந்த வீடியோ எடுத்து 1 வீக் ஆகுது, என்னால் இப்போ தான் வந்து அப்லோட் பண்ண முடியுது. இன்னும் வாய்ஸ் சரியாகலை. அன்றைக்கி வந்து 5 மணிக்கு எந்திரிச்சு கோலம்லாம் போட்டாச்சு. இந்த ஒரு மாதம் தான் கோலம் போடுவேன். ஆனாலும் அதில் ஒரு 5, 6 நாள் தான் கோலம் போட்டேன். அது கூட நான் எல்லாத்தையும் கூட வீடியோ எடுக்கல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்திரிச்சு போடுவோம்னு சொல்லி போட்டாச்சு. 5லேருந்து 6, 6:30 ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் சோம்பேறி, பொறுமையா தான் கோலம் போடுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து படுத்து தூங்கிட்டேன். மதியானமும் என்னமோ தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு பார்த்தா வீட்டு ஃபுல்லா சாமானா இருக்குது. என்னென்னு பார்த்தா எங்கள் அம்மா இந்த கிச்சனையும் ஸ்டோர் ரூமையும் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னாங்க. என்ட்ட என்னை க்ளீன் பண்ண போகிறோன்னு சொல்லவே இல்ல. என்னை எழுப்பிவிடவும் இல்ல. எழுப்பிவிட்டுருந்தாங்கன்னா கூட நம்ம வந்து எந்திரிச்சு செஞ்சுருந்துருக்கலாம். பட் ஒன்றுமே செய்யல. எங்கள் அம்மா தானா எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. எப்பயுமே எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. ஸ்டோர் ரூம்க்குள்ளே அவ்வளோ இதாக இருக்கும், கிளம்ஸியாக இருக்கும். நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா கிச்சன் நீட்டாக இருக்கும்னா ஸ்டோர் ரூம் வந்து அப்படி தான் இருக்கும். அதனால் எங்களது வந்து ரொம்ப குட்டி, பெரிய கிச்சன்லாம் கிடையாது. ரொம்ப குட்டி கிச்சன் தான். ரொம்ப குட்டி சொல்ல முடியாது, மீடியம் கிச்சன் தான். அதனால் வந்து ஸ்டோர் ரூம் வந்து என்னென்ன பொருள் இருக்குன்னு எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும். வேறு யாருக்குமே தெரியாது. அப்படி தான் இருக்கும். அதனால் வந்து இப்போ பார்க்க அப்படி நீட்டாக புது வீடு மாரி இருந்துச்சு. இன்னொன்று கிச்சனில் லாஃப்ட்லாம் எப்படி ஏறி பொருள் எடுத்தாங்கன்னே தெரியல. எங்கள் அம்மா மேலலாம் ஏற மாட்டாங்க. நான் தான் ஏறணும். இந்த தடவ ஆள் இல்லாமயே நானேவே எல்லாம் க்ளீன் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க. ஆள் வந்தா 1000 to 1500 வந்து குடுக்கணும். அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் செய்யாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். பட் அவங்களாவே தனியாவே கிச்சன், ஸ்டோர் ரூம் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பாத்திரம் மட்டும் தான் விளக்கணும். அப்புறம் வந்து சரி என் ரூம் நான் தூங்கிட்டு இருந்தனால க்ளீன் பண்ணல. எங்கள் அம்மா சத்தம் கேட்டா நான் எந்திரிச்சுருவேன்னு சொல்லிட்டு. அதனால வந்து இப்போ நான் தான் க்ளீன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபேன் தான் வந்து க்ளீன் பண்ணேன். ஏன்னா வீடெல்லாம் கூட்டுனதுக்கப்புறம் ஃபேன் தொடச்சோன்னா டஸ்ட் விழும் இல்லையா? அதனால் வந்து இத க்ளீன் பண்ணோம். இது வந்து எக்ஸிபிஷனில் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். எங்களோடது இல்ல, பக்கத்து வீட்ல உள்ளவங்க குடுத்தாங்க. இதேமாரி மீஷோல ஒன்று ஆர்டர் போடலான்னு இருக்கேன். ரொம்ப வாய்ஸ் வந்து கொளறுது. அது கோல்டு செம்மையா இருக்கு அதனால. இது துடைக்கவே எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அது வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்கனால ஹைட் ஏத்த இறங்கிட்டே இருக்கு. ரொம்ப லூஸா இருக்க மாரி இருந்துச்சு. ஆ அப்புறம் வந்து ஓவராலா ஃபுல்லாலாம் நான் துடைக்கல. ஓரளவா தான் துடைச்சேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, எண்ட்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் கரை இருக்க தான் செய்யும். அது வந்து வைப்ஸ் வச்சு துடைச்சிருவேன் நானு கடைசியா. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் க்ளீன் பண்ணிடுறேன். ஈஸியா இருக்க பக்கம் க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஸ்டடி டேபிள் பெருசு இருக்கு இல்லையா? அதில மட்டும் இருக்க திங்ஸ்லாம் மட்டும் கட்டில தூக்கி வச்சுட்டேன். ஏன்னா சின்ன டேபிள இப்போ தான் 2 நாள் முன்னாடி க்ளீன் பண்ணி வச்சேன். ஸோ அத மட்டும் போத்திட்டு இத மட்டும் க்ளீன் பண்ணிட்டு அது மேலே ஏறி வந்து நான் வந்து ஏசியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருந்தேன். ஏசி போட்டே ஒரு 3 மாசம் இருக்கும். மழை, குளிருன்னு சொல்லிட்டு போடுறதே இல்ல. அதனால வந்து இப்ப நான் வந்து போடாம இருக்கனால என்னைக்காவது ஒரு நாள் போட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து ஆஃப் பண்ணிடுவோம். கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணா தான் நம்மளுக்கு செட் ஆகும். அதனால நான் மாத்திட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏசி அந்த எல்லாமே ஆஃப்ல இருக்கு அங்க. ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கனால நான் தைரியமா ஏறி வந்து க்ளீன் பண்ணிட்டுருந்தேன். கொடியில ட்ரெஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. அப்புறம் அந்த பக்கம் ஃபுல்லா செவுரு, இந்த ஃப்ரேம்ஸ் அதெல்லாம் வந்து இது இருந்துச்சு. ஓட்டட இருந்துச்சு. அதெல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இந்த பெயிண்டிங்லாம் வந்து சுத்தி இருக்க அழுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் கிளாத் வச்சு இல்ல டிஷ்யூ பேப்பர் வச்சு வைப் பண்ணா போதும். அது வந்து அவ்வளோ அழுக்கு கிடையாது. பட் அந்த டேபிளுக்கு கீழ வந்து ஓட்டட இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். சின்ன டேபிள் வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான். ஏன் ஓட்டட வருதுன்னா, ஸ்டடி டேபிள் யூஸ் பண்ணுறதே இல்ல. ஏன்னா நான் படிக்கிறதே இல்ல. அதனால யூஸ் பண்ணுறதே இல்ல. தண்டமா வீட்ல உட்காந்துருக்கேன். சுத்தமா படிக்க மாட்டேங்கிறேன். அதுவும் படிச்சாலுமே கட்டில்ல உட்காந்து படிச்சுட்டு போயிறது. ஸ்டடி டேபிள் யூஸ் பண்ணுறதே இல்ல. அடுத்தது எங்க அம்மா நான் அத க்ளீன் பண்ணங்காட்டியும் அதுக்குள்ள எங்க அம்மா எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாமி மாடம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பூஜா ரூம். அதுக்கு முன்னாடி நாங்க வந்து கோலம் போட்டிருப்பேன். நான் தான் போட்டேன். ஒரு 2 இயர்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ போட்டு 1 இயருக்கு மேல இருக்கும். பட் அது வரைஞ்சு 2 இயர்ஸ் மேல இருக்கும். அங்க வந்து கால் அதாவது மிதிப்படாம இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து ரொம்ப நாளா இருக்கு. அதே நேரம் படியில போட்டது வந்து ஒரு 6 to 7 மந்த்ஸ்லயே வந்து போயிட்டு, அவ்வளோ கூட வரலன்னு நெனைக்கிறேன். இந்த வால்பேப்பர் ஒட்டுனது ரொம்பவே நீட்டா இருக்கு சொல்லப்போனா சாமி மாடம். இது வந்து பிளாக் கலர்ல இருக்கனால ஒரு மாரி டல் வைப்ஸ் இருந்துச்சு. இத போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பிரைட்டா இருக்கு. பட் ஒட்ட தெரியாம ஒட்டுனால இந்த சுருக்கம்லாம் இருக்கு. பட் ஒன் திங் என்னன்னா, இந்த ஊதுபத்தியோட இது விழுந்து மட்டும் அது மட்டும் கொஞ்சம் இதாயிருக்கு. மிச்சபடி ஒண்ணும் இல்ல. கரை அணைச்சு அந்த மஞ்சள் குங்குமம்லாம் வைப்பாங்க இல்லையா? அதில மஞ்சள் கரை குங்குமம்லாம் வந்து பட்டுச்சுன்னா, ஃபுல்லா போயிடும். பட் வந்து நம்ம கொஞ்ச நாள் விட்டுட்டோம்னா அது போகாது. அதேமாரி எண்ணெய் கரையும் வந்து உடனே வைப் பண்ணிட்டோம்னா போயிடும். 1 வீக்குள்ள வைப் பண்ணோம்னா போயிடும் நிச்சயம். இந்த அந்த ஐடால்ஸ்லாம் எடுத்து எங்க அம்மா வந்து அங்க வச்சிருக்காங்க. விளக்கெல்லாம் எடுத்து அங்க வச்சிருக்காங்க கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்க நிச்சயமா அதுமாரி ஒட்டணும் வால்பேப்பர்ன்னு நெனச்சீங்கன்னா ஒட்டுங்க. எங்க அம்மா அத நான் கிளீன் பண்ணிக்கிறேன். நீ போய் உன் வேலைய பாருன்னாங்க. சரின்னு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நான் வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு பின்னாடி வந்து ஒட்டடை நெறைய வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா செவுத்து ஒட்டியே வைக்கிறதுனால. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ஒரு லைட் இருந்துச்சு. தெண்டமா இருந்துச்சு. ஏன்னா ப்ளக் பக்கத்துல வைக்க மாட்டேன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எப்பயுமே. சரி அத கழட்டிருவோன்னு பார்த்தேன். சும்மா அந்த கிளிப் ஆன் மாரி தான் வந்து வச்சிருப்பாங்க அந்த லைட்டு. அந்த லைட்டோட கேபிள் கனெக்ட் ஆயிருக்கனால ஈஸியா வந்துரும். சரி அந்த லைட் வந்து ப்ளக் பண்ணி போட்டு பார்த்தேன். ஹை வோல்ட்ல போட்டேன் போல.
ப்ளக் பண்ணி போட்டு பார்த்தேன். வீடியோக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்காவது கிட்டக்க ஜூமிங்கில காட்டுறதுக்குலாம் லைட் பவர் வச்சு யூஸ் பண்ணிக்கலான்ற மாரி நான் போட்டேன். போட்டு கையில வச்சு மூஞ்சிக்கிட்ட வச்சு ஆட்டிட்டு இருந்தேன் பாருங்க லைட்ட. அப்பதான் கீழ வைக்கிறேன் பொட்டுன்னு பல்பு தெரிஞ்சுச்சு. பல்பு தெறிக்கல. அந்த இது என்னது அந்த ஒயரும், அந்த பல்போட ஒயரும், அந்த ப்ளக்கோட ஒயரும் கனெக்ட் பண்ணியிருக்க இடத்துல பொட்டுன்னு வந்து தெரிச்சு கையில வந்து லைட்டா அந்த பொறி வந்து பட்டுச்சு. அது ரொம்பலாம் இல்ல. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைவ் எக்ஸ்பீரியன்ஸு. நான் வந்து யூஸ் பண்ணலான்னு தான் நெனச்சேன். பட் இப்போ தூக்கி தான் போடணும். இந்த ப்ளக்கும் வந்து வேஸ்ட் தான். வோல்ட்டு ஸ்விட்ச் பாக்ஸில வந்து வோல்ட் அதிகமாகுதுன்னு நெனைக்கிறேன். வாட்ஸா, வோல்ட்டா அது என்னமோ. அதனால வந்து இந்த விபரீதம்லாம் யாரும் செய்யாதீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளலாம் விட்டு விட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டுருந்தேன். இது வந்து இதுமாரி குட்டி குட்டியானது ஜன்னல் துடைக்கிறதுக்குலாம் ரொம்பவே யூஸ் ஆகும் இது. இது வந்து நான் வரைஞ்சது. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ், இயர்லி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த பெயிண்டிங்ஸ்லாம் நான் வந்து பண்ணேன். ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு எல்லாத்தையும் பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணுறதெல்லாம் விட்டு. அதில வந்து பட்டர்ஃப்ளை நெறையா ஒட்டியிருப்பேன். பார்க்கறதுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருக்குன்னு நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெறைய பேர் வந்து புதுசா ஆட் ஆயிருக்கீங்க சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்களுக்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்கலாம் பழைய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். அந்த இதுலலாம் வந்து க்ளீன் பண்ணுறதில்ல. எங்க அம்மா வந்து அதெல்லாம் கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து விழுந்துச்சுன்னா நான் திட்டுவேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா வந்து கை வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு செம்ம ஒட்டடை. இப்ப பாருங்களேன், நானே வந்து கை வச்சு பிச்சிருவேன். கை வச்சு தேய்க்கும்போது பிஞ்சு விழுந்துரும். இதே நம்ம பிச்சனாலும் ஒண்ணும் இல்ல. இதே எங்க அம்மா கை வைக்கும்போது பிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் திட்டிருவேன். ஏன்னா அது செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கும். செஞ்சு பார்த்தா தானே தெரியும். அப்படி இப்படின்னு நான் சொல்லிடுவேன். அதனால எங்க அம்மா அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. எங்க அம்மா ரொம்ப சாஃப்ட். நான் தான் கொஞ்சம் ஹார்டு. அதனால வந்து நானே க்ளீன் பண்ணிட்டேங்க. நான் 2 பட்டர்ஃப்ளை வந்து பிச்சுட்டேன். திருப்பி நான் செஞ்சு ஒட்டணும். ஏன்னா, அந்த பட்டர்ஃப்ளை இருந்தா அந்த ஃப்ளார்ஸ் வந்து அப்படியே அழகா இருக்கும். ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்த மாரி எனக்கு ஃபீல் ஆகும். பார்த்தீங்களா 2 வச்சாச்சு. பட் இது மேலலாம் வந்து அந்த ஃபங்கல் ஸ்போர்ஸ் வந்து இதாகி ஒரு மாரி டஸ்ட்டு மாரி இருக்கும். அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். என் ரூம்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த லைட்டா வந்து கோடு மாரி இருக்கும் செவுத்துல. அந்த இடம் வந்து ஈரமாகி ஆகி ஓதம் காக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஈரமாகுதும்பாங்க. ஈரம் காத்து அந்த இடத்துல வந்து ஃபங்கஸ் அந்த மாரி இருக்கு. அது 2 இயர்ஸ் பிஃபோரே வந்துச்சு. பட் வந்து அத கிளீன் பண்ணாம விட்டதுனால அப்படியே தான் இருக்கு. இந்த பக்கம் வந்து க்ளோத்ஸ் எல்லாம் வந்து ஷெல்ஃப்ல வந்து அடுக்கி வச்சுட்டேன். ஸோ, அதனால வந்து வேற எந்த வேலையும் இல்ல. டெரகோட்டாவும் பிரச்சனை இல்ல ஷெல்ஃபும். இன்னொரு விஷயம் அந்த கிராஃப்ட் திங்ஸ் வச்சிருக்க ஷெல்ஃபும், மேல இருக்க லாஃப்ட்டு, அப்புறம் வந்து அந்த பேக்ஸு, இந்த புக்ஸ் எல்லாம் வச்சிருக்க ஷெல்ஃப் மட்டும் தான் கிளீன் பண்ணணும். அதெல்லாம் அம்மா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். நீ போய் ரெஸ்ட் எடுன்னாங்க. அப்பதான் எந்திரிச்சு கொஞ்சம் வேல பார்த்தா ரெஸ்ட் எடுன்னாங்க. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் பாப்பா டிவி டிவி கிட்ட நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். நீ தான் பார்க்கணும்னாங்க. ஏன்னா, எங்க அம்மாவுக்கு வந்து அந்த டிவி கிட்ட போக பயம். ஏன்னா இடிச்சிருவோமோ அப்படின்ற மாரி. அம் அதனால வந்து இங்க வந்து லாஃப்ட் மேல நீ தான் ஏறணும். இது ஹைட்டா இருக்கு அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாம கிச்சன்ல ஷெல்ஃப் இருந்துச்சு. அவங்களே அதில கால வச்சு ஏறிடுவாங்க. பட் இங்க ஏணியில ஏற ஏறா புடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள எதுக்கு கஷ்டப்படுத்தணும்னு நானே ஏறிட்டேன். எப்பயுமே இந்த லாஃப்ட்ல ஏறுற வேலை என்னோட தான். எனக்கு இந்த லாஃப்ட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இந்த ஃபாரின்லலாம் வந்து அ மினி கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாரி அங்கலாம் வந்து இங்கே தான் வந்து பெட்டு போட்டு தூங்குவாங்க. ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்கா இருக்கும் இல்லையா? அது அங்க தான் தூங்குவாங்க. எனக்கு அப்படி ரெடி பண்ணணும்னு ஆசை. பட் ஹால்ல இருக்கனால எனக்கு ரெடி பண்ண பிடிக்கல. அந்த பாத்திரம்லாம் வெளக்கல. கிச்சன்ல எடுத்த பாத்திரம்லாம் கிளீன் பண்ணி கிச்சன கிளீன் பண்ணியாச்சு. அதில இருக்க திங்ஸ் எல்லாம் இன்னும் கிளீன் பண்ணல. இந்த பாத்திரம்லாம் வந்து வெளக்கறதுக்காக வெளில எடுத்து வச்சிருக்காங்க. இதில போர்ச்ல வந்து வச்சிருக்காங்க. இங்க தான் இருக்கு ஏணி. இந்த ஏணி நம்ம எடுத்துட்டு போணும். தயவுசெய்து கல்யாணத்துக்கு சீர்வரிசை குடுக்குறவங்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க. எங்க அம்மா வீட்லேருந்து குடுத்தது எங்க முக்காவாசி பொருள் வந்து மேல சும்மா தான் கிடக்குது. முக்காவாசிலேருந்து அரைவாசி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சும்மா தான் கிடக்குது. ஏன்னா நாங்க 3 பேர் தான். மினிமமா கம்மி குவான்டிட்டியா யூஸ் பண்றது தான் பவுலு அந்த பாத்திரம்லாம் சமைக்கிற பாத்திரம்லாம் புதுசா தான் வாங்குறாங்க. ஏன்னா குடுத்துருக்கலாம் பெருசு பெருசா இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி கொஞ்சம் பார்த்து குடுங்க. வேஸ்ட்டா தான் கிடக்குது. அழுக்கு சேருது. தடவை தடவை எடுத்து எடுத்து கழுவி வைக்க வேண்டியதா இருக்கு. நான் கழுவல. இருந்தாலும் எங்க அம்மாவுக்கும் அது கஷ்டமா தானே இருக்கும். இந்த அலுமினியம் ஏணி வந்து வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க. ஏன்னா ரொம்பலாம் வெயிட் தாங்காது. இது வந்து அதே நேரம் வந்து எங்க கிரானைட் வந்து அவ்வளோ வழுக்காது. ஆனாலுமே வந்து எங்க கிரானைட்லேயே வழுக்குது. அ ஆள் இல்லாம வந்து ஏற முடியாது. இப்போ நம்ம ஃபோக்கஸ மாத்தி வைக்கிறதுக்காக நம்ம கேமராவ தூக்கிட்டு வேற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ கொஞ்சம் ராவா இருக்க மாரி இருக்கு எனக்கே. எடிட் பண்ணவும் என்னால முடியல. வாய்ஸ் குடுக்கவும் என்னால முடியல. இருந்தாலும் உங்களுக்காக செஞ்சுட்ருக்கேன். இந்த வீடியோ பொங்கல் கழிச்சு போட முடியாது. அதுக்குள்ள போட்டா தான் உண்டு. அது மட்டும் இல்லாம கிளீன் பண்ற விளாக் வந்து நான் ஒரு நாள் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 1 வீக் ஃபுல்லா காலேஜ். அதனால வந்து எங்க அம்மா தான் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் எனக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க எங்க அம்மா எப்பயுமே. அவங்களே அவங்க வேலைய எல்லாம் பார்த்துருவாங்க. அதனால வீடியோ எடுக்க மாட்டாங்க எங்க அம்மா. ஸோ நான் இருக்கும்போது மட்டும் தான் செய்ய முடியும். பொங்கல் வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இது மட்டும் தான். இப்போ வந்து டிவிய கவர் பண்ணணும். அதுவும் நீயே பண்ணிட்டு பாப்பா அப்டின்னாங்க. டிவிய கவர் பண்ணிட்டு ஏணிய வந்து செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் டைம்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா ஃபோன் பண்ணாங்க.
ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமா பாப்பா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு லெஷர் டைம் வந்து போயிட்டு நான் மாஸ்க் போட்டு தான் வேலை செஞ்சேன். பட் அப்படி வேலை செஞ்சனால எனக்கு வந்து ஃபீவரே வந்துட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சேன். இப்போ திங்க செவ்வாய் விட்டு திங்கக்கிழமையிலேருந்து கோல்டு இருந்துட்டு தான் இருக்குது. கடைசிக்கு மாஸ்க் போட்டு தான் இருந்தேன். பட் வந்து புதன்கிழமையிலேருந்து ஃபீவர், வியாழன், வெள்ளி 3 நாளுமே ஃபீவராக தான் இருக்குது. லைட்டாக இருக்குது. பட் அவ்வளோவா வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற அளவுக்குலாம் இல்லை. பட் கோல்டு தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. என் வாய்ஸே எனக்கே தெரியல. அப்புறம் மேலே இருக்க திங்ஸ்லாம் தூக்கி தூக்கி வந்து கொடுத்துட்ருந்தேன். எங்கள் அம்மா வந்து யாருமே இல்லாமல் தனியாக வேலை பார்க்க சொன்னால் கூட பார்த்துருவாங்க. பட் நான் எங்கள் அம்மா ஹெல்ப் இல்லாமல் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன் திண்டும். இப்படி தான் எல்லாத்துக்கும் எங்கள் அம்மா ஹெல்ப் அம்மா அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே இருப்பேன். எங்கள் அம்மாக்கே டென்ஷன் ஆகும். பட் நான் இல்லைனா சில வேலை பார்க்க முடியாது இல்லையா? நம்ம அம்மாவை யாரும் அம்மானு கூப்பிட போகிறோம், நம்ம தான் கூப்பிடணும். மேலே வந்து அந்த டிவி பாக்ஸ் இருக்குது. அதனால அதில் வந்து திங்ஸ் இருக்காது. அதனால் நான் விரித்து வச்சிடலாம். இல்லைனா அதுக்குள்ளே ஏதாவது திங்ஸ் போட்டு வச்சுக்கலான்னு பார்த்தா, அந்த டிவியோட அதிகமான தெர்மாக்கோல் தான் கொடுத்துருந்தாங்க. தெர்மாக்கோலும் கவரும். அதெல்லாம் தூக்கி உள்ள திணிச்சு வச்சுருக்கோம். அதனால் அந்த பாக்ஸை வந்து இது பண்ண முடியாது. டிவி கவர், ஃப்ரிட்ஜ் கவர் எல்லாமே இருந்துச்சு. அந்த கவர்லாம் நான் ஒரு ரீயூஸ் ஐடியா வச்சுருக்கேன். அதுக்காக தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நான் பண்ண பெயிண்டிங், நான் பண்ண கிராஃப்ட்டு, வால் ஹேங்கிங், கிறிஸ்மஸ் ட்ரீ, ஹேட்டு எல்லாத்தையும் கழட்டியாச்சு. மேலே ஒட்டடை அடித்து முடிச்சாச்சு. கீழே அநியாயம் டஸ்ட்டுங்க. நான் மட்டும் மாஸ்க் போடாமல் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கே போய் ஹாஸ்பிட்டலில் தான் விழுந்து சேர்த்துருக்கணும் என்ன. அப்படி தான் இருந்துச்சு. செம்ம டஸ்ட்டு. எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது. அதனால் அதுக்கப்புறம் வந்து இதோட விளாக் முடிஞ்சிருச்சு மீன்ஸ் வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் அப்பா வந்தாங்க. அப்பா வந்ததுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்பா வீடியோ எடுத்தால் அப்பாவுக்கு பிடிக்காது அதனால். அதுக்கப்புறம் அன்றைக்கான ஹார்வெஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து பாகக்காயும் அப்புறம் வந்து சீத்தாப்பழமும் இருந்துச்சு. இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, யூ ஆர் எனஃப். ஏன் அப்படின்னா வந்து எங்கள் அம்மா தான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா வந்து யாரையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க எந்த விஷயத்துலையும். அவங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் எல்லா விஷயமும் செய்வாங்க. இவங்க இருந்தால் இதை பண்ண முடியும், என்னால் இதை பண்ண முடியாது, தனியாக பண்ண முடியாது அப்படின்ற விஷயம் வந்து எங்கள் அம்மா கிடையவே கிடையாது. எதாக இருந்தாலும் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கோட இது எவ்வளோ இருக்குன்னு தெரியும், நம்மளால் எவ்வளோ முடியுன்றது நம்மளுக்கு தெரியும்ன்றது சொல்லுவாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து லாஃப்ட்டில் ஏற மாட்டேன், என்னால் ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் நான் தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ட்ரை கொடுங்க, உங்களால் முடியும். எதாக இருந்தாலும் யூ ஆர் எனஃப். உங்களுக்கு நீங்கள் போதும். அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும், என்னால் முடியாது இப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. யாரும் இல்லைனாலும் நம்ம வாழ பழகிக்கணும். அதுதான் நம்மளும் செல்ஃபாக நம்ம சொந்த கால்ல நிற்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதேமாரி தான் காசு பணத்தில் மட்டும் கிடையாது. நம்ம மென்டலி, ஃபிசிக்கலி எல்லாமே நம்ம தனியாக தான் இருக்கணும். எல்லா நேரங்கள்லேயும் சரி. ஸோ யாரையும் எதிர்பார்க்காதீங்க. இவங்க இல்லைன்னா இது இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆனுச்சு, லவ் பிரேக் ஆஃப் பண்ணுச்சு, வாட் எவர் இட் இஸ். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படி இருங்க. நீங்கள் எனஃப். நீங்கள் இப்படி தான் உங்கள் ஃபேமிலிக்கு பிடிக்கும், இப்படி இருந்தால் பிடிக்காது அப்படின்ற மாதிரி தாட் வந்து வச்சுக்காதீங்க. நீங்கள் தப்பு பண்ணால் சொல்லுவாங்க, அஃப்கோர்ஸ் அது நடக்க தான் செய்யும். பட் உங்களோட ஃபேமிலிஸ்க்கு வந்து உங்கள பிடிக்காம மட்டும் இருக்கவே இருக்காது. அதே நேரம் வந்து வேறு யாரையும் முக்கியம்னு நினைக்காதீங்க. உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மட்டும் தான் முக்கியம். நீங்கள் மட்டும் தான் முக்கியம். உங்கள் ஹெல்த் முக்கியம். உங்கள் மென்டல் ஹெல்த் ரொம்பவே முக்கியம். அவ்வளோதான். யூ ஆர் எனஃப் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ஃபேமிலி. அவ்வளோதான். வேறு எதையுமே நினைக்காதீங்க. இது வந்து எடிட் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு. ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அவ்வளோதான். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.